பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம், ஜெபம் செய்வோம். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்ததான எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் அவளோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. எங்கள் இருதயங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்த இருதயங்களாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செம்மையாக்கவும் சீர்படுத்தவும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் பதிய பண்ணுவதாக. உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான அன்பின் தேவ பிள்ளைகளுக்கு யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நேரலையிலே எங்களோடு கூட இணைந்து இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறதான, பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தெரிவித்துக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன். அன்புக்குரிய தேவ ஜனமே, எங்களுடைய வீடியோக்களை, கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்ததான வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று, கேட்க வேண்டும் என்று விருப்பமுடையவர்களாய் இருப்பீர்களானால் யூடியூப் சேனலிலே GSM07 TV என்கிறதான சேனலில் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் பதிவேற்ற பண்ணப்பட்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவைகளை பார்ப்பதோடு கூட நிறுத்திவிடாமல் உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தை தொடுமானால், உங்களுடைய இருதயத்தை அது உணர்வுள்ளதாய் பண்ணுமானால், இந்த செய்திகளை எப்படி உங்களுடைய இருதயத்தை தொட்டதோ, எப்படி உணர்வுள்ளதாக்கியதோ, அதே போல அநேக ஜனங்களும் இந்த செய்தியை நிமித்தமாக ரட்சிக்கப்பட, அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட அநேகருக்கு இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன். நாம் இப்பொழுது செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி கடந்த வாரம் நாம் பார்த்ததின் தொடர்ச்சியாகவே, கடந்த வாரம் எந்த வேத பகுதியிலே கடைசியாய் நாம் வாசித்து முடித்தோமோ அதே வேத பகுதியிலிருந்து இந்த வாரம் தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 65 முதல் 69 முடிய நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நாம் தியானிக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு
நீங்களும் போய்விட மனதாயிருந்தால் போகலாம். நாம் இன்றைக்கு தியானிக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு, நீங்களும் போய்விட மனதாயிருந்தால் போகலாம் என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 65 முதல் 69 முடிய. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சம்பவங்களை குறித்து அநேக நேரங்களிலே நாம் தியானித்திருப்போம். ஆனால் ஒரு மேலோட்டமாக தியானித்து கடந்து போய்விட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். சரி, இது எப்படிப்பட்ட சம்பவமா இருக்கிறது என்று நாம் இதை கூர்ந்து சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே பரலோக ராஜ்யத்தினுடைய சில காரியங்களை குறித்து அவர்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறதான நேரத்தில் நடைபெற்றதான சம்பவம் தான் இந்த சம்பவமாய் காணப்படுகிறது. ஒரு சில காரியங்களை, பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டங்களை, வெளிப்பாடை தன்னுடையதான சீஷர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி எடுத்துரைக்கிறதான அத்தருவாயிலே அவரோடு கூட கலந்தாலோசித்து சில காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறதான அந்த சீஷர்களில் ஒரு குறிப்பிட்டதான சீஷர்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல், அல்லது தேவனுடைய திட்டத்தை அந்த சீஷர்கள் கடைபிடிக்கும்படியாய் அவர் சொன்ன முற்பட்ட பொழுது அதை அவர்கள் ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் அல்லது சகித்துக் கொள்ள முடியாமல், நாங்கள் இதற்காக உம்மிடத்தில் வரவில்லை என்று கூட அவர்கள் யோசித்து அந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே அங்கே ஒரு 12 சீஷர்கள் இவருடைய போதனைகளுக்கு உட்பட்டு பரலோகத்தின் திட்டங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து, இவர் பின்னதாக போனால் எது நடந்தாலும் சரி, என்ன காரியங்கள் முற்பட்டாலும் சரி, ஏதாவது ஒரு நன்மைக்காகத்தான் அது எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்று ஒரு 12 சீஷர்கள் மாத்திரம் அந்த இடத்திலே அவரோடு கூட நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எதற்கு? பரலோக ராஜ்யத்தின் உபதேசத்தை அவர் சொன்ன பொழுது
அதை கேட்டு ஏற்றுக்கொண்டு தங்களை அர்ப்பணித்தபடியினாலே, இருதயத்திலே அவைகளை ஏற்றுக்கொண்டபடியினாலே, நாங்களும் இவருக்கு சீஷராய் இருக்க வேண்டும் என்று, இப்படிப்பட்டதான ஒரு மனிதனுக்கு சீஷராய் இருக்க வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்து, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஒரு 12 பேர் மாத்திரம் அந்த இடத்திலே நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் ஜனக்கூட்டத்தின் நடுவிலே பேசிக் கொண்டிருந்ததான வார்த்தை அல்ல அது. எப்படி? அவர் ஜனக்கூட்டத்தின் நடுவிலே பேசிக் கொண்டிருந்ததான ஒரு வார்த்தை அல்ல அது. தன்னுடைய சீஷர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்ததான அல்லது பேசிக் கொண்டிருந்ததான வார்த்தையாக அந்த இடத்திலே நமக்கு வேதத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுவேன் என்று, கிறிஸ்துவனுடைய அன்பை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று, இந்த கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்குவேன் என்று வந்தவர்கள் தான் யார்? அங்கே கூடியிருந்தவர்களாய் காணப்படுகிறார்கள், சீஷர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படி கூடியிருந்தவர்களில் 12 பேர் தவிர மற்ற அனைவரும் அவருடைய போதனைகளை அல்லது அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்டவர்களை பார்த்து அங்கே நின்று கொண்டிருக்கிறதான அந்த 12 சீஷர்களிடத்திலே இயேசுவானவர் கேட்கிறார், ஏன் இந்த உபதேசத்தை கேட்ட பின்பும், இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பும் அவர்கள் அத்தனை பேரும் இதை நாங்கள் கைக்கொள்வதில் எங்களுக்கு விருப்பமில்லை, இது கடினமாய் காணப்படுகிறது, எங்களையும் எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய இருதயத்தையும் நாங்கள் ஒடுக்கிக் கொள்வதை காட்டிலும், இதை கைக்கொள்வதை காட்டிலும் இப்பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களிலே நாங்கள் சற்று இளைப்பாறிக் கொண்டிருப்பதே எங்களுக்கு நலமாயிருக்கும் என்று அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார்களே, நீங்கள் ஏன் போகாமல் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களும் போக உங்களுக்குள் மனம் இருக்குமானால், ஏதோ ஒரு சிறிய இடத்திலே, உங்களுடைய மனதுக்குள்ளே சிறிய இடத்திலே சற்று உலகத்தின் மகிழ்ச்சியை கொண்டு கொள்ளும் விதமாய், உலகத்தின் சிற்றின்பங்களிலே லயிக்கும் விதமாய் உங்கள் இருதயத்திலே சற்று சிறியதாய் இடம் இருக்குமானால், நீங்களும் அந்த இடத்தை விட்டு, என்னை விட்டு கடந்து போகலாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 12 பேரை பார்த்து கேட்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படி கேட்ட மாத்திரத்திலே பேதுருவானவன் இங்கே சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. நாங்க எங்களை யாரிடத்துல போக சொல்லுகிறீர்? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வார்த்தைகள் இருக்கிறபடியினாலே அவைகளை கைக்கொள்ளும்படியாய், அவைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் நாங்கள் உமக்கு பின்னதாக புறப்பட்டு வந்தோம். எப்படி புறப்பட்டு வந்தோம்? எங்களுக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விட்டு, எப்படி? எங்களுக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விட்டு, இப்பிரபஞ்சத்துக்குரியதான காரியங்களை எல்லாவற்றையும் நாங்கள் வெறுத்து, நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் என்று, உம்முடைய அன்பு ஒன்றே எங்களுக்கு போதும் என்று, உம்முடைய வழிகளில் நீர் எந்த வழியில் நடந்து போகிறீரோ,
நீர் எந்த வழியாய் நீர் கடந்து போகிறீரோ அந்த வழியே சிறந்த வழி என்று நாங்கள் விரும்பி உம்முடைய வழிகளை பின்பற்றும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் எங்கே போவோம் என்று பேதுரு அங்கே இயேசுவினிடத்திலே கேட்கிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதற்காக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அன்றைய நாளிலே தன்னுடைய சீஷர்களை பார்த்து தன்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குறிப்பிட்டதான ஒரு கூட்ட ஜனமாக்கிய சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள அல்லது கற்பனைகளை ஏற்றுக்கொள்ள அல்லது பரலோகத்தின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார்களோ அல்லது இயேசுவை விட்டு கடந்து போனார்களோ, அதே போல இன்றைக்கு உங்களை பார்த்தும் அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். நீங்களும் என்னுடைய வழியை பின்பற்ற விருப்பமில்லாதவர்களாய் இருப்பீர்களானால், நீங்களும் என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை பிரதிபலிக்க கூட முடியாதவர்களாய் இருப்பீர்களானால், என்னை விட்டு என்னுடைய வழிகளையும் விட்டு இந்த உலக மாய உலகத்துக்குள்ளே கடந்து போக உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் தாராளமாய் நீங்கள் கடந்து போகலாம் என்று இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் கேட்கலாம், அது சீஷர்களை பார்த்து தானே சொன்னார், எங்களை பார்த்து அவர் சொல்லவில்லை, நீங்கள் எப்படி எங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் என்று நீங்கள் கேட்கிறவர்களாய் காணப்படலாம். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள் நான் இயேசுவினுடைய வழிகளை பின்பற்ற போகிறேன், இந்த இயேசுவினுடைய அன்பை நான் ஏற்றுக்கொண்டு என்னை நான் அர்ப்பணிக்க போகிறேன் என்று திருச்சபைக்குள்ளே வந்தீர்களோ, அப்பொழுதே அவருடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது திருச்சபைகளுக்குள்ளே இயேசுவினுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவினுடைய வழிகளை நான் பின்பற்ற போகிறேன் என்று திருச்சபைக்குள்ளாக வந்தீர்களோ, அப்பொழுதே நீங்கள் யார்? இயேசுவினுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள். சரி, இப்ப திருச்சபைக்குள்ளே வந்தாய் விட்டது. திருச்சபைகளுக்குள்ளே வந்து திருச்சபையில் கொடுக்கப்படுகிறதான உபதேசத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய ஆத்துமாவையும் அர்ப்பணித்து பரிசுத்த ஆத்துமாவாய் எங்களை நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்று யார் யாரெல்லாம் தங்களுடைய வாயின் நிமித்தமாய் நித்திய ஜீவனுள்ள இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், பிதாவாகிய ஒரே மெய்தேவனை நான் தொழுது கொள்ளும்படியாய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று தங்களுடைய வாய்களின் நிமித்தமாய் அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றீர்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவனுடைய வழிகளில் தங்களை அர்ப்பணிக்க முற்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்கள். எப்படி எப்படி கவனிக்கணுங்க. கர்த்தருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு வந்ததன் நிமித்தமாக அவர்களுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இரண்டாவது, அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்த பொழுது நீங்கள் என்னவாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? என்னவாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஞானஸ்நானத்தை பெற்றதின் நிமித்தமாக நீங்கள் அவருடைய வழிகளில் தங்களை அர்ப்பணிக்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். மூன்றாவது, திருவருந்திலே உங்களை நீங்கள் கையிலித்த பொழுது, அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களிடத்திலே கொடுத்து, நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், கவனிக்கணும். இங்க
எப்படி? அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களிடத்திலே கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிறதான என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று அவர் சொன்ன பொழுது, அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்து, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்கென்று சிந்தப்படுகிறதான என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரியதான திரு ரத்தமாய் இருக்கிறது என்று அவர் சீஷர்களிடத்திலே கொடுத்தாரே. அந்த ராபோஜனத்தில் யார் யாரெல்லாம் நீங்கள் கையளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ, புசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை பேரும் அவர்களுடைய சீஷர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் குறிப்பிட்டு சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, யார் யாரெல்லாம் திருப்பந்தியிலே கையளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை பேர்களும் சீஷர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷராக்கப்பட்டிருக்கிறதான உங்களை பார்த்து இந்த திருவசனத்தை எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 67, அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 பார்த்து கேட்டதான அதே கேள்வியை இன்று உங்களிடத்திலே வைக்கிறவனாய் காணப்படுகிறேன். நீங்களும் போய்விட மனதாயிருந்தால் போய்விடுங்கள் என்று. ஏன் நான் இந்த கேள்வியை உங்களிடத்திலே வைக்கிறவனாய் காணப்படுகிறேன் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அல்லது கிறிஸ்துவ ஜீவியம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், திருச்சபையிலே போதிக்கிறதான போதகர்களும் சரி, ஊழியர்களும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, உபதேசியார்களும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை தான் அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் போதிக்க மறந்து போனார்கள் அல்லது மறுத்து விட்டார்கள் என்று நாம் கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்போமானால், இங்கு பேதுரு சொல்வது போல, எப்படி பேதுரு சொல்லுகிறான்? ஆண்டவரே, எங்களை நீர் எங்கே போக சொல்லுகிறீர்? யாரிடத்திலே போக சொல்லுகிறீர்? ஏனென்றால் ஜீவ வார்த்தை உம்மிடத்திலே தானே இருக்கிறது. இந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கேட்கும்படியாக தானே உம்மிடத்திலே கடந்து வந்தோம் என்று இந்த பேதுரு சொல்வது போல இன்றைக்கு நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திருச்சபைகளிலே இருக்கிறதான அத்தனை விசுவாசிகளும், திருப்பந்தியிலே கையளித்துக் கொண்டிருக்கிறதான விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான சீஷர்களும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க விருப்பப்படுகிறீர்களா என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்படுகிறது. ஏன்? என்ன காரணம்? கர்த்தருடைய வார்த்தையை இந்த வேதம் சொல்லி இருக்கிறது போல அப்படியே அதனுடைய தன்மை குறையாமலும் மகத்துவங்கள் குறையாமலும் எடுத்துரைப்பார்களேயானால், எப்படி? நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் உள்ளதான திருவசனங்களுடைய தன்மைகளையும் மகத்துவங்களையும் ஒரு துளி அளவு கூட குறையாமல் அப்படியே எடுத்துரைப்பார்களே ஆனால், நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகளிலே காணப்படுகிறதான கூட்டம்
நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒருவரும் இல்லாதபடிக்கு காலியாக்கப்படும் என்று நான் எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறேன். திருச்சபைகளிலே இன்றைக்கு கோடான கோடி பேர் கூடுகிறார்கள். லட்சோப லட்சம் ஜனக்கூட்டங்கள் திருச்சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூடி உண்மையுள்ள உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. காரணம் என்ன? உபதேசியார்கள் இத்திருவசனத்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அதன் தன்மை குறையாமல் போதிக்காததின் நிமித்தமாகத்தான். புரியுதா? அதனுடைய தன்மையை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் போதிக்காததினால் தான் இவ்வளவு கூட்ட ஜனங்கள் இன்றைக்கு திருச்சபையிலே துணிகரமாய் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம் என்கிறதான பெயரிலே. அப்படி இந்த திருவசனம் எடுத்துரைக்கிறதான வார்த்தைகளின் தன்மை குறையாமல் ஒரு உபதேசியார், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மேய்ப்பன் அந்த வார்த்தைகளை எடுத்துரைப்பானால் அடுத்த நொடியே அடுத்த கணமே நடைபெறுகிறதான காரியம் என்னவா இருக்கும் தெரியுமா? அங்கு இயேசு எப்படி பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சீஷர்களிடத்திலே சொன்ன மாத்திரத்திலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல், இந்த இயேசுவை காட்டிலும் நான் உலகத்தில் இருப்பதுதான் எனக்கு நலமாய் இருக்கும் என்று உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து இயேசுவின் அன்பு எனக்கு வேண்டாம் என்று விட்டு கடந்து போனார்களோ, இதே நிலைதான் இன்றைக்கு திருச்சபையிலே காணப்படும். இது வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது அல்லவா? வேதனை அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் நிலை என்னவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த 12 சீஷர்களில் ஒருவனாக நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அல்லது இயேசுவினுடைய அன்பு எனக்கு வேண்டாம், அவருடைய மகத்துவங்களை நான் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, அவருடைய பாதையை நான் பின்பற்றுவது எனக்கு பிரயோஜனம் அல்ல என்று இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்தின் மயக்கத்திலேயே, இந்த உலகத்தின் பொருளாதாரத்திலேயே, சிற்றின்பங்களிலேயே நான் லைத்திருப்பதுதான் எனக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று இந்த இயேசுவின் அன்பை விட்டு போகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களா என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். சற்று ஆராய்ந்து பாருங்கள். கவனிக்கணுங்க. கொஞ்சம் உங்கள் இருதயத்தை நீங்க ஆராய்ந்துதான் பாருங்களேன். இந்த வேதத்தில் உள்ளதான வார்த்தைகளை அப்படியே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படியே அதை கை கொள்ள முடியுமா? அதை அப்படியே கிரகித்துக் கொள்ள முடியுமா? இந்த கர்த்தருடைய இயேசுவினுடைய வழிகளை நம்மால் பின்பற்ற முடியுமா என்று சற்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணம் காணப்படுகிறது. ஏனென்றால் இயேசு சொன்ன மாத்திரத்திலே அந்த 12 தவிர ஒரு கூட்ட ஜனம் இயேசு வேண்டாம் என்று கடந்து போய்விட்டது. இன்றைக்கு இதே நிலைதான் திருச்சபைக்கும். கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறவனாகிய நான் சொல்லுகிறதாவது, இதே நிலைதான் இன்றைக்கு திருச்சபை ஒவ்வொரு திருச்சபைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபையின் விசுவாசிகளே, இயேசுவினுடைய அன்பை ருசி பார்க்கும்படியாய் உள்ளே வந்த நீங்கள், இயேசுவினுடைய அன்பை ருசி பார்க்கும்படியாய் திருச்சபைக்குள்ளே வந்த நீங்கள், அவருடைய வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று விருப்பப்பட்டு தன்னை அர்ப்பணித்ததான நீங்கள், சரீரத்தையும் ஆத்துமாவையும் இன்றைக்கு அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு சீஷர்களாக்கப்பட்டு அவருடைய வழிகளிலே நீங்கள் நடக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு உபதேசிக்க பண்ணும் பொழுது இது மிக கடினமாயிருக்கிறது. இதை என்னால் கை கொள்ள முடியாது, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது,
நான் சற்று இளைப்பாறும்படியாய் ஞாயிற்றுக்கிழமை அந்த 3 மணி நேரம் மாத்திரம் என்னை நான் பரிசுத்தப்படுத்தினால் போதும், மீதி இருக்கிறதான வாரத்தின் 7 நாட்களும் உலகத்தின் இன்பங்களினாலே நான் நிலைத்துக் கொண்டிருப்பதே எனக்கு நலமாயிருக்கும் என்றுதானே இன்றைக்கு வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ ஜீவியம் இப்படித்தானே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வாரத்தில் இருக்கிறதான 7 நாட்களிலே பிரதான நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை வெறும் குறைந்தது 3 மணி நேரம் மாத்திரம் நாம் நம்முடைய இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதிலும் கூட ஒரு சில பேர் மாத்திரம்தான் அந்த 3 மணி நேரமும் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மற்ற சிலர் ஏதோ கடமைகளுக்காய், முறைமைகளுக்காய், அல்லது நாம் திருச்சபைக்கு போகவில்லை என்றால் நம்மை கிறிஸ்தவன் இல்லை என்று பார்க்கிறவன் சொல்லிவிடுவான் என்று ஒரு அற்பத்துக்காய் ஓடுகிறவர்களாகத்தான் இன்றைக்கு அநேக விசுவாச கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. இன்னும் ஆழமாகவும் ஆணித்தனமாகவும் சொல்ல வேண்டுமானால், சில சுப காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சில சுப காரியங்களை நடத்துவதற்கும் இறுதி சடங்குகளை நடத்தி முடிப்பதற்கும் தான் சில திருச்சபைகளை அண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ ஜீவியம் இப்படிதான் இருக்குது. எதுக்கு கிறிஸ்துவ ஜீவியம் இருக்குது? ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு கிறிஸ்துவ ஜீவியம், திருச்சபை. அந்த குழந்தை வளர்ந்து வாலிப பருவத்தை அடையும் பொழுது அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிப்பதற்கு அந்த திருச்சபை தேவை. இந்த கிறிஸ்துவ ஜீவியம். ஒரு திருமணம் செய்து வைப்பதற்கு அந்த திருச்சபை தேவை, கிறிஸ்துவ ஜீவியம். தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து நிறைவு செய்து எல்லா ஆட்டத்தையும் ஆடி ஓடி முடித்து கடைசியாய் தன்னுடைய ஜீவியத்தை அகன்று போக பண்ணி படுக்கையிலே ஜீவியம் இல்லாமல் மரணப்படுக்கையிலே இருக்கும் பொழுது அந்த சரீரத்தை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபித்து இந்த சரீரத்தை நாங்கள் அடக்கம் பண்ணுகிறோம் என்று அடக்கம் செய்வதற்கு இன்றைக்கு திருச்சபைகள் இருந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகளும் இதைதான் விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். இதை கடந்து, எப்படி இதை கடந்து யாரும் விருப்பப்படாத ஒரு காரியம், இத்திருவசனங்களை உள்ளதை உள்ளதென்றும் அதனுடைய தன்மைகள் குறையாமலும் மகத்துவங்கள் குறையாமலும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அந்த 12 சீஷர்களைப் போல யாருமே இன்றைக்கு இருப்பது இல்லை. யாருமே கிடையாது. ஒரு செகண்ட் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு, திருப்பந்தியில் நான் கையளித்ததான நாள் முதற்கொண்டு நான் கிறிஸ்துவனுடைய வழிகளில் தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன? காரணம் என்ன? இப்பிரபஞ்சத்துக்குரியதான காரியங்களை நாம் நேசிப்பதின் நிமித்தமாக, இப்பிரபஞ்சத்துக்குரியதான காரியங்களில் நான் அன்பு கூறுவதின் நிமித்தமாக, இப்பிரபஞ்சத்துக்குரியதான காரியங்கள் மீது ஒரு மோகம் கொண்டிருப்பதின் நிமித்தமாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய அன்பு யார் மீது இருக்கப்பட வேண்டும்? இயேசுவின் மீது இருக்கப்பட வேண்டும் அல்லவா? அதற்காகத்தானே இந்த உயிருள்ள தெய்வத்தை, உண்மையுள்ள தெய்வத்தை, அருமை இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ திருச்சபைக்குள்ளாக வந்தாய். பிறகு ஏன் பின்மாற்றத்தில் திரும்பி இந்த உபதேசத்தை என்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்து கொள்ளுகிறேன் என்று ஞான ஸ்நானத்தை நீ கடமைக்காய் பெற்றுக்கொண்டு நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எடுக்கப்படுகிறதான அத்தனை ஞான ஸ்நானங்களும் நீங்கள் கடமைக்காகத்தான், சடங்காச்சாரியத்துக்காகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்.
ஞானஸ்நானத்தின் மகத்துவம் தெரியாமல் நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஞானஸ்நானத்தின் வீரியம் தெரியாமல் நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாக ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுகிறான் என்றால் அவன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்ப்பிக்கிறவனாய் காணப்படுவான் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்படியானால் ஞானஸ்நானத்தை நீ எடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளையாய் காணப்படுவாயானால் பாவத்தை நீ மறித்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் நீ மீண்டும் மீண்டுமாய் உபதேசத்தை கேட்ட பின்பும் நீ பாவத்தை செய்து கொண்டிருக்கிற பிள்ளையாய் காணப்படுகிறாய்? ஏன் சத்திய வாழ்க்கையை வாழ முடியாத பிள்ளையாய் நீ காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? திருச்சபைகளிலேயே அநேக துணிகரமான பாவங்கள் இன்றைய நாட்களிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செய்கிறவர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சீஷர்களாய் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ராபோஜனத்தில் கையளிக்கிறவர்கள் தான். ஆனால் பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கே? திருச்சபையிலே. எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியம் ஐயா! எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியம் இது! இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களும் போய்விட மனதாயிருந்தால் தாராளமாய் கிறிஸ்துவ ஜீவியத்தை விட்டு போகலாம் என்று. இந்த கிறிஸ்துவ ஜீவியம் என்கிறதான திருச்சபையிலே நீங்கள் நின்று கொண்டு உபதேசிக்கிறதான உபதேசியார்களையும் சரி, திருச்சபையிலே அமர்ந்து கொண்டு உபதேசத்தை கேட்கிறதான விசுவாசிகளையும் சரி, இருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த திருச்சபையிலே இந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலே இருந்து கொண்டு பாவ வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் தேவனாகிய கர்த்தரை நீ தூஷித்துக் கொண்டிருக்கிறாய், அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். அவருடைய பெயரை நீ இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறாய். இது எவ்வளவு ஒரு கேவலமான காரியம் அல்லவா? இதை நீ செய்வதற்கு மாறாக மீண்டுமாய் நீ உலகத்தில் போவதே உனக்கு நலமாயிருக்கும் அல்லவா? அப்படிதானே? நான் கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவன், ராபோஜனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவன் என்று உன்னை நீயும் ஏமாற்றிக் கொண்டு உலகத்தாரையும் ஏமாற்றிக் கொண்டு தேவனுடைய நாமத்தை நீ தூஷித்துக் கொண்டிருக்கிறாயே, இது எவ்வளவு ஒரு கேவலமான காரியம்! இப்படி கிறிஸ்துவ ஜீவியத்தில் நீ இருந்து பாவத்தை செய்து கொண்டு இருப்பதை காட்டிலும் மீண்டுமாய் நீ கடந்து வந்த இடத்துக்கே நீ போய்விடலாம் அல்லவாளா? அதைத்தானே அங்கே இருந்த சீஷர்கள் செய்தார்கள். அங்க இருந்து என்ன சீஷர்கள் செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? உபதேசத்தை கேட்டு அதை கடைபிடிக்க மனமில்லாதவர்களாய், சத்திய வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாய், நியாய பிரமாணத்தை கேட்டு அதை கை கொள்ள மனதில்லாதவர்களாய் மீண்டுமாய் உலக காரியங்களில் ஈடுபடும்படியாக அந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து போனார்கள். உங்களுக்கும் இன்றைக்கு என் நிமித்தமாய் உபதேசிக்கப்படுகிறதான காரியம் இது. உங்களுக்கும் கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை ஜீவிக்க உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் தயவு செய்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு நீங்கள் பின்னாக கடந்து போங்கள். இங்கே இருந்து அநியாய அக்கிரமங்கள் செய்து தேவனுடைய நாமத்தை தூஷணம் பண்ணுவதை காட்டிலும் நீங்கள் உலகத்துக்குள்ளாய் இருந்து உலக வாழ்க்கையை வாழ்ந்து நித்திய ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டு போவதே உங்களுக்கு நலமாயிருக்கும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகிறதான அத்துணை குற்றங்களிலேயும் 99% குற்றங்களை செய்தவர்கள் யார் என்று பார்ப்போமானால் அத்துணை பேரும் தங்களை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பெயர் வைத்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். தன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்தவனுடைய பெயர்கள் செய்தியிலே ஒலிக்க பண்ணும் பொழுதெல்லாம் அங்கே அவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதை காட்டிலும், அவன் குற்றம் செய்தான் என்று சொல்லப்படுவதை காட்டிலும் கிறிஸ்துவானவரே அங்கு குற்றம் செய்தவராகவும் குற்றவாளியாகவும்
நிறுத்த பண்ணப்படுகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன். எப்படி? யாருங்க அங்க கொலை பண்ணது? டேவிட் ராஜ்குமாரை கொலை பண்ணிட்டார். யாருங்க ஒருத்தர் போயிட்டாங்க ஒரு பெண்ணை பார்த்து கற்பழிச்சது? அவரு டேனியலுங்க. யார் கள்ள தொடர்பு வைத்திருந்தது? அவர் பிரேம்குமாருங்க. யாருங்க லஞ்ச பணம் வாங்கினது? அவர் தீமோத்தேயு. எவ்வளவு ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரணம். கிறிஸ்துவ பெயர்களை அடையாளமாய் வைத்துக் கொண்டு கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவரும் இன்றைக்கு துணிகரமாய் துணிந்து பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது வேதனை அளிக்கக்கூடிய காரியம் அல்லவா? இது வேதனை அளிக்கக்கூடிய காரியம் அல்லவா? யோசித்து பாருங்கள் ஐயா. இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை உங்களுக்கு கொடுக்கிறவராய் அல்லது இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே வைக்கிறவராய், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவர் மத்தியிலும் வைக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்களும் இந்த கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை விட்டு போய்விட மனதாய் இருப்பீர்களானால் தயவு செய்து தாராளமாய் போய்விடுங்கள் என்று இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். அப்போஸ்தலர் 5:20. ஒரு நிமிஷம். வாசிங்க. நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று நன்றாய் கேட்க வேண்டும். இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் என்று அப்போஸ்தலர் இங்கு நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சீஷர்களை பார்த்து, உபதேசியார்களை பார்த்து, தீர்க்கதரிசிகளை பார்த்து, மேய்ப்பர்களை பார்த்து இன்றைக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இன்றைக்கு யார் ஐயா ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்வது? நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். பேதுரு இயேசுவினிடத்திலே என்னவென்று கேட்டான்? ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவது? உம்மிடத்திலே ஜீவ வார்த்தை உண்டே, ஆதலால் தானே நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் தங்கி தாபரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பிரபஞ்சத்துக்குரியவைகளை எவைகளையும் நாங்கள் நாடாமல் இந்த ஜீவ வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நீர் போகிறதான வழிகளிலே நாங்கள் பின்பற்றும்படியாகத்தானே உம்மிடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறான். இந்த ஜீவ வார்த்தைகளை போதிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தங்களுடைய சீஷர்களுக்கு எடுத்துரைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலின் மீது கட்டப்பட்டதான சபைகளாய் இன்றைக்கு இருக்கிறபடியினாலே, எப்படி இன்றைக்கு இருக்கிறதான அத்தனை திருச்சபைகளும் யார் மீது கட்டப்பட்டதான திருச்சபையா இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுலின் மீது, அப்போஸ்தலனாகிய பவுல் விதைத்ததான விதையின் மீது, அப்போஸ்தலனாகிய பவுல் போடப்பட்டதான அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டதான திருச்சபையாய் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதான அத்தனை திருச்சபைகளும் ஊழியங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய மூதாதையரான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் என்னவென்று சொல்லுகிறார்? நீங்கள் போய் தேவ ஆலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றால், அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? நம்முடைய மூத்த போதகர், நம்முடைய மூத்த வழிநடத்துனர்,
அவர் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் சொல்லுகிறார், இந்த ஜீவ வார்த்தைகளை, எந்த ஜீவ வார்த்தைகளை திருவசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதான கிறிஸ்துவனுடைய ஜீவ வார்த்தைகளை நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நம்மில் எத்தனை உபதேசியார்கள் கிறிஸ்துவனுடைய ஜீவ வார்த்தைகளை உபதேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் சொல்லுவது அத்தனையும் கிறிஸ்துவனுடைய ஜீவ வார்த்தைகளைத்தான் நீங்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு உங்களை பார்த்தும் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை விட்டு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லாதபடியினாலே உலகத்துக்குள் போக மனதாய் இருப்பீர்களானால் தயவு செய்து போய்விடுங்கள் என்று. திருச்சபையார் இன்றைக்கு துணிகரமான பாவத்தை செய்வது யாரால்? நீங்கள் சரியாய் உபதேசியாதபடியினால் தான். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் உபதேசியாதபடியினால் தான் தவறான உபதேசத்தை கேட்டு நாம் பாவம் செய்தாலும் மீண்டும் மீண்டுமாய் இயேசு நம்மை மன்னித்து விடுவார் என்று துணிகரமான பாவத்தை இன்றைக்கு செய்து கொண்டு சிக்கி சின்னாபின்னமாய் திருச்சபை மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை மக்கள் இன்றைக்கு சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள். திருச்சபைகள் மக்கள் மாத்திரம் சின்னாபின்னமாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுவதை காட்டிலும் தேவ நாமம் தூஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள் ஐயா, இன்றைக்கு உபதேசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எல்லாம் துணிகரமான உபதேசம். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறதான உபதேசங்கள் இன்றைக்கு எங்குமே பார்ப்பது அரிதான காரியமாயிருக்கிறது, கேட்பது அரிதான காரியமாயிருக்கிறது. எங்கு எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் ஒன்றே ஒன்றுதான், அது ஆசீர்வாதத்தை குறித்துதான். அதுவும் ஆவிக்குரியதான ஆசீர்வாதத்தை குறித்து அல்லாமல் உலகப்பூர்வமான ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரம்தான் வார்த்தைகள் இன்றைக்கு உபதேசத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்துக்குரியதான ஆசீர்வாதத்தையே நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்களானால் எப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறதான ஆவிக்குரியதான ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் பேச போகிறீர்கள்? உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களாய் உங்களை நியமித்தது, அழைத்தது எதற்கு? நித்திய ராஜ்யத்தை குறித்ததான ஆவிக்குரியதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்படியாகத்தானே உங்களை அழைத்தார். நீங்கள் அதை பேசுவதை மறந்துவிட்டு உலகப்பூர்வமான ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. நான் கேட்கிறேன், நீங்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பிசாசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று உங்களை பார்த்து நான் கேட்கிறவனாய் காணப்படுகிறேன். நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் யாரை பின்பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவையா அல்லது பிசாசுவையா? தயவு செய்து நான் சொல்லுகிறேன், நீங்களும் உலகத்துக்குள்ளே போய்விட மனதாய் இருப்பீர்களானால் போய்விடுங்கள். உங்கள் நிமித்தமாய் தேவ நாமம் தூஷிக்கப்படுவதை காட்டிலும் தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் நீங்களும் உலகத்துக்குள்ளே, உலக ஆசீர்வாதத்துக்குள்ளே, உலக சிற்றின்பங்களுக்குள்ளே லைக்கும்படியாய் போய்விட மனதாய் இருப்பீர்களானால் தயவு செய்து கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை விட்டும், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை விட்டும், கிறிஸ்துவனுடைய வழிகளை விட்டும் பின்பற்றுகிறேன் என்று மாய்மாலம் செய்து கொண்டிருக்கிற யாவரும் அந்த வழியை விட்டு விலகி போங்கள் என்று உங்களிடத்தில் நான் எடுத்திருக்கிறவனாய் காணப்படுகிறேன். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 17:3. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும்
நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இங்கே யோவான் ஸ்நானகன் நிமித்தமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்ன சொல்றாரு? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த வார்த்தைகளை இன்றைக்கு யாரையா எடுத்து போதித்துக் கொண்டிருப்பது? இந்த வார்த்தைகளை யாரையா விசுவாசித்து விசுவாச ஜீவியத்திலே நடந்து கொண்டிருப்பது? கிறிஸ்துவனுடைய வழிகளிலே சொல்லுங்கள். வசனம் இங்கே என்ன சொல்லுகிறது? ஒன்றான மெய் தேவனையும் உம்மை அனுப்பினவருடைய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவரையும் மெய் தேவனையும் நாம் பின்பற்ற மறந்தவர்களாய், அவருடைய நாமத்தை உயர்த்த மறந்தவர்களாய் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? நிலை நிற்க கூடாத சீஷர்களை போல தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறது. இயேசு உபதேசித்த பொழுது அங்க இருந்த சீஷர்கள்ல முக்காவாசி பேர் போயிட்டாங்க. அவங்களாவது உண்மையா இவர் கூட இருக்கக்கூடாதுன்ட்டு போயிட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அந்த கூட்டத்துல கூட ஒருத்தன் தான் நான் எப்படி காட்டிக் கொடுக்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படியாய் தன்னை நியாயஸ்தன் என்று காண்பித்துக் கொள்ள, தன்னை நியாயஸ்தன் என்று நிலைநிறுத்திக் கொள்ளும்படியாய் அந்த கூட்டத்திலும், அந்த 12 பேர்ல ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு கருப்பு ஆடு. இன்றைக்கு அந்த ஒருவனை போலத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மாயமாலமாய் நான் கிறிஸ்தவன், எப்படி யூதாஸ் காரியத்தை போல நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிறவன், நான் கிறிஸ்துவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டவன், நான் கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்க கூடியவன், நான் கிறிஸ்துவனுடைய ஒளியை பிரகாசிக்க கூடியவன் என்று கள்ள ஆடு, கருப்பு ஆடு அந்த கூட்டத்திலேயும் ஒன்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் கள்ள ஆடுகளாய் இருக்கிறீர்களா அல்லது கடந்து போனவர்களாய் காணப்படுகிறீர்களா என்று உங்களை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அல்லது மூன்றாவது, அங்கேயே நிலை நிற்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். நீங்கள் யாரை போல இருக்கிறீர்கள்? இந்த கிறிஸ்து வேண்டாம் என்று மீண்டுமாய் உலகத்துக்குள்ளாய் போனவர்களாய் இருக்கிறீர்களா? அது பரவாயில்லை, எனக்கு இந்த வழி வேண்டாம், எனக்கு சுய வழிதான் தேவை, சுய இன்பம் தான் தேவை என்று அதில் லைக்கும்படியாய் நீங்கள் போய்விட்டீர்கள். சற்று நாட்கள், சற்று காலங்கள் நீங்கள் சந்தோஷமாய் உங்களை நாட்களை கடத்துவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். ஆனால் ஒருவன் இருக்கிறான். யார் ஒருவன்? அவன் யூதாஸ் காரியத்து என்கிறதான ஒருவன் இருக்கிறான். அந்த சீஷ கூட்டத்திலே, எந்த சீஷ கூட்டத்திலே இயேசுவினுடைய வழிகளை பின்பற்றுவேன் என்று நின்று கொண்டிருக்கிறதான அந்த 12 பேரில் ஒருவன் இருக்கிறான். எப்படி? மாயமாலத்தை உள்ளே வைத்துக் கொண்டு, மாயையை உள்ளே வைத்துக் கொண்டு கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுக்கும்படியாய், கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுக்கும்படியாய், கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாய், கிறிஸ்துவை தூஷணப்படுத்தும்படியாய், கிறிஸ்துவை அவமானப்படுத்தும்படியாய், கிறிஸ்துவனுடைய நாமத்தை அவமதிக்கும்படியாய் உள்ளே ஒரு கருப்பு ஆடு நின்று கொண்டிருக்கிறது. யூதாஸ் காரியத்தை என்கிறதான ஆடு அது. உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வழிகளை பின்பற்ற உனக்கு மனமில்லாது இருக்குமானால் தாராளமாய் நீ கடந்து போகலாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்ற உனக்கு விருப்பமில்லையானால் தாராளமாய் நீ கிறிஸ்துவனுடைய வழிகளை விட்டு உலகத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைத்துக்கொள், நீ
கிறிஸ்துவனுடைய வழிகளை நான் பின்பற்றுவேன், வாரம் திருச்சபைக்கு வருவேன், திருவிருந்திலே நான் பங்கேற்பேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வேன் என்று நீ துணிகரமாய் தன்னை அர்ப்பணித்து ஆத்துமாவை நான் பலப்படுத்துவேன் என்று உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருப்பாயானால் கடைசியாய் உன் முடிவு எது தெரியுமா? கடைசியாய் உன் முடிவு எது தெரியுமா? அந்த கருப்பு ஆடுக்கு என்ன முடிவு ஏற்பட்டதோ அதேதான். அவன் எப்படி நான்கு கொண்டு செத்தான் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதோ, நீங்களும் நான்கு கொண்டு செத்து போவீர்கள். வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. எப்படி யூதாஸ் காரியோக்கு அவரை காட்டிக் கொடுப்பதற்காக 30 வெள்ளி காசுகளை வாங்கினானோ, அந்த வெள்ளி பணத்திலே ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்திலே அவன் நான்கு கொண்டு செத்தான் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டு இன்றைக்கு நான்கு கொண்டு சாக போகிறீர்களா? அல்லது உண்மையாகவே அந்த 11 சீஷர்களைப் போல இயேசுவுக்காய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து, ஆத்துமாவை அர்ப்பணித்து, நித்திய ஜீவ வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்க நீங்கள் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க போகிறீர்களா? உண்மையாக ஒப்புக் கொடுக்க போகிறீர்களா என்பதை நீங்களே உங்களை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். யோவான் 3:34. நேரம் அதிகமாகி விட்டதால் வேகமாய் நாம் வாசிப்போம். யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே நீங்கள் சீஷர்களாய் இருப்பீர்களானால், கிறிஸ்துவனுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்களானால், எங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவர்களுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று வசனம் நமக்கு எடுத்திருக்கிறது. அப்படியானால் நீங்கள் பேசுவது தேவனுடைய வார்த்தையா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுகிறதான கட்டத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் உலகத்தை விரும்புகிறீர்களா அல்லது தேவனை விரும்புகிறீர்களா என்பதை குறித்துதான் இந்த கட்டம் இருக்கிறது. நீங்கள் எதை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உலக ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்களானால் அது தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி அல்ல. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன சொல்லுது வசனம் 34ல, பெரிய பிதாவானவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தந்த ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவர்களுக்கு அவருடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று இங்கு வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு போதகருக்கு, தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு போதிக்கிறதான ஒரு மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால், நித்திய ஜீவ வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால், நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவன் உலக ஆசீர்வாதத்தை குறித்து ஒருபொழுதும் பேச மாட்டான். நித்திய ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரம்தான் அவன் போதிக்கிறவனாய் காணப்படுவான். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் உலக ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவானாகில் அவன் தேவ ஆவியை பெற்று பேசவில்லை, அவன் பிசாசுடைய ஆவியை பெற்று பேசுகிறவனாய் காணப்படுகிறான். ஏனென்றால் அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் அவருடைய ஆவியை பிரதானமாய் கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு வசனம் கொடுக்கிறது. அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ ஆவி ஒரு பொழுதும்
உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கவே போதிக்காது என்று நான் எடுத்துரைக்கிறவனாய் காணப்படுகிறேன். தேவ ஆவி ஒரு பொழுதும் அழிந்து போகிறதான காரியத்தை குறித்து போதிக்காது. தேவ ஆவி நித்தியத்தை குறித்து மாத்திரம்தான் போதிக்கிறதாய் காணப்படும். அதனால்தான் மன்னிக்கணும், பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? உம்மிடத்தில் தானே ஜீவ வார்த்தைகள், ஜீவ நித்திய வார்த்தைகள் இருக்கிறதே. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? நாங்கள் எங்கே போவோம்? இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இது போன்று நாம் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மால் சொல்ல முடியும். கடைசியாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 8:6. 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நன்றாய் கவனிக்க வேண்டும். மீண்டுமாய் கூட நாம் வாசிக்கிறோம். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எடுத்துரைக்கும் பொழுது சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஒரே மெய் தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாக்கப்பட்டது, உண்டாயிற்று. எப்படி எப்படி நமக்கு ஒரே மெய் தேவன் உண்டு, அவராலே சகலமும் உண்டாக்கப்பட்டது. நாமும் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெள்ள தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் விரும்புகிற காரியம் என்ன? நாம் சொல்லுகிறதான காரியம் என்ன? என் விருப்பப்படி தானப்பா நான் இது பண்ண முடியும், கடவுளுடைய வழிகளை நடக்க முடியும். எனக்கு விருப்பமுள்ளதான கடவுளைத்தானே நான் பின்பற்ற முடியும். வசனம் இங்க என்ன சொல்லுது? அவராலே சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அவருக்காகவே. இங்க யார் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? யார் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். யாருக்காக? அவருக்காக. நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக உண்டாக்கப்படவில்லை, அவருடைய திட்டங்களின்படி நீ வாழ்வதற்காக பிரபஞ்சத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். இப்ப நம்ம சொல்றது எப்படி சொல்றோம்? நான் பிறந்தது எதுக்குங்க இந்த உலகத்துல? ஜாலியா வாழ்ந்து அனுபவிக்க தானே. இந்த உலகத்தை நான் அனுபவி ராஜா, அனுபவி ராஜா, அனுபவி ராஜா என்று அனுபவிப்பதற்கு தானே நான் பிறந்திருக்கிறேன் என்று இன்றைக்கு நாம் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நான் சொல்வது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை குறித்து, கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தை நான் அனுபவிப்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் எனக்காய் படைத்து கொடுத்திருக்கிறார் என்னுடைய கரங்களிலே என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், அவரால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது இல்லை என்று சொல்லவில்லை. இந்த ஜனமாகிய நாம் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறார். நாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும்? நம் விருப்பத்தின்படி விரும்புகிற வாழ்க்கையை
வாழ்ந்து கழித்து விட்டு போகாதபடிக்கு அவர் விரும்புகிறபடி, அவர் சொல்லுகிறபடி வாழ்க்கையை இப்பிரபஞ்சத்திலே நாம் வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உன் விருப்பத்தின்படி, உன் இஷ்டப்படி, உன் சுயத்தின்படி நீ வாழுகிற வாழ்க்கை அல்ல. அவர் விரும்புகிறபடி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருக்கு ஏற்றபடி, அவர் கொடுத்திருக்கிறதான கற்பனைகளின்படி வாழ்கிறதான வாழ்க்கை உன்னிடத்திலே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை உன்னிடத்திலே இருக்குமானால் அந்த 11 பேர் சீஷர்களைப் போல நீயும் இயேசுவோடு கூட நிற்கிறவனாய் காணப்படுவாய். அப்படி உன்னால் நிற்க முடியாது. எனக்கு இந்த இயேசுவினிடத்திலே நிற்பதை காட்டிலும் இப்பிரபஞ்சத்தின் மீது அன்பு கூறுவதுதான் எனக்கு வேண்டும் என்று உன் இருதயத்தில் நீ சிந்தித்துக் கொண்டிருப்பாயானால், மீண்டுமாய் கர்த்தரிடத்திலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. உனக்கும் போக மனதாய் இருக்குமானால் தயவு செய்து போய்விடு. தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தரின் விருப்பப்படி, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி வாழ விருப்பமில்லை என்றால் இந்த கிறிஸ்தவ அடையாளத்தை விட்டு உலகத்துக்குள்ளாய் நீ கடந்து போய்விடு. கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு, கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தூஷிப்பதை காட்டிலும், அந்த ஒரே மெய் தேவனுடைய நாமத்தை இழிவுபடுத்திக் கொண்டு தூஷிப்பதை காட்டிலும் நீ பாவமுள்ள மனிதனாய், பாவம் செய்கிற மனிதனாய், நித்திய ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்படுவதற்கு முன்பதாக உலகத்தை நேசிக்கிற மனிதனாய் சிறிது காலங்கள் வாழ்ந்து கழித்து போவதே உனக்கு நலமாயிருக்கும். ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? அந்த 11 பேருக்கு அடுத்தது 12வது ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த கூட்டத்திலையும் இல்லாம, இந்த கூட்டத்திலையும் இல்லாம, எப்படி இயேசுவினுடைய அன்பிலே உண்மையாகவும் இல்லாமல், பொய்யானவனாகவும் இல்லாமல், தன்னை நியாயஸ்தன் என்று காண்பிக்கும்படியாக இயேசுவோடு கூட நின்று கொண்டு கடைசியாய் தேவனுடைய நாமத்தை எப்படி அவன் காண்பித்து கொடுத்து நாண்டு கொண்டு செத்தானோ அவனைப் போல ஒரு பொழுதுமே இருக்கக்கூடாது. ஒண்ணு இயேசுடைய நாமத்தை உயர்த்துகிறவனாய் நீ இருப்பாயானால் அந்த 11 பேரில் ஒருவனாக நீ நின்று கொண்டிரு. அல்லது உனக்கு விருப்பம் இல்லையானால், இயேசுடைய அன்பை பின்பற்றுவதில் விருப்பம் இல்லை என்று கடந்து போனதான கூட்டத்தோடு கூட நீயும் ஒருவனாக சேர்ந்து இப்பிரபஞ்சத்துக்குள்ளே கடந்து போய்விடு. ஒரு பொழுதும் யூதாஸ் காரியத்தை போல நான் இயேசுவோடு கூட நித்திய காலமாக விசுவாசமாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு கடைசியாய் காட்டிக் கொடுக்கிறவனாய் மாத்திரம் நீ ஒரு பொழுதும் இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிறதான அத்தனை கிறிஸ்தவ ஜீவியங்களும் இந்த யூதாஸ் காரியத்தினுடைய ஆவியை பெற்றிருக்கிறது என்று நான் துணிகரமாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த யூதாஸ் காரியத்தினுடைய ஆவிதான் கலக்கப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதை, நண்டு கொண்டு செத்து போவாய். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நித்திய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நித்தியத்தை நீ சுதந்திரித்து அந்த ஒரே மெய் தேவனை நீ தரிசிக்க வேண்டுமானால், பார்க்க வேண்டுமானால், அந்த 11 சீஷர்களைப் போல இயேசுவனுடைய வழிகளை நான் பின்பற்றுகிறேன் என்று பேதுரு சொன்னது போல, எப்படி நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? உம்மிடத்தில் தானே நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டென்று அவன் விசுவாசத்தின் நிமித்தமாய் சொன்னது போலவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, வாய்களிலே அதே போல எடுத்துரைக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோம். உங்கள் இருதயத்தை நீங்கள் நிதானித்து அறிந்து பார்க்க வேண்டிய தருணம் இத்தருணம். நான் எந்த கூட்டத்தில் காணப்படுகிறேன்?
உண்மையும் உத்தமமாய் இயேசுவுக்கென்று நிலை நிற்கிற கூட்டத்தில் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேனா? அப்படி உண்மையும் உத்தமமாய் கடைசி வரைக்கும் இந்த கூட்டத்திலேயே என்னால் நிற்க முடியும் என்று உனக்கு விசுவாசம் இருக்குமானால் அந்த கூட்டத்தில் நீ நிலை நிற்கிறவனாய் காணப்படு. அல்லது என்னால் இதில் நிலை நிற்க முடியாது, சற்று நேரம் இளைப்பாறும்படியாய் நான் உலகத்துக்குள்ளேயும் உலகத்தின் காரியங்களுக்குள்ளேயும் நான் ஈடுபட்டு கொண்டிருப்பேன் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் இப்பொழுதே அவர்களோடு கூட நீயும் கடந்து போகலாம். ஆனால் ஒரு பொழுதும் நிலை நிற்பேன் என்று சொல்லிக்கொண்டு கடைசியாய் காட்டிக் கொடுக்கிறதான யூதாஸ் காரியத்தை போல ஒரு பொழுதும் உன்னுடைய ஜீவிய வாழ்க்கை காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு மகனே, எச்சரிக்கையாய் இரு மகளே. வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய ஜீவியத்திற்காய் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோம். ஒரே மெய் தேவனாய் இருக்கிறதான எங்கள் அருமை தெய்வமே, உம்மிடத்திலே அன்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த அன்பை சுதந்தரித்துக் கொண்டவர்களாய் உம்முடைய வழிகளில் பின்பற்ற விருப்பமுடையவர்களாய் தங்களை யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தை நீ சுத்தமாக்கி, அப்பா, அவர்களுடைய இருதயத்தை நீ சுத்தமாக்கி உம்முடைய ராஜ்யத்திலே நீ சேர்க்கும்படியாய் அவர்களை நீ தகுதிப்படுத்துவீராக. யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் சிதறடிக்கப்பட்டு போகாதபடிக்கு, அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தருளச் செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இப்பிரபஞ்சத்திலே எங்களுடைய வாழ்க்கை காணப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் இப்பிரபஞ்சத்திலே எங்களுடைய வாழ்க்கை காணப்பட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நீர் வாழ்ந்து காண்பித்ததான மாதிரியின்படி வாழ நீர் எங்களுக்கு கிருபை அருளச் செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய வார்த்தைகளை உயர்த்தும்படியாய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.